ஹலோ மச்சி, இதுதான் உங்கள் என்ன மச்சி. ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய படம் பேர் தான் பிளாஸ்ட். ஸோ இந்த மூவி வந்து ஃபுல் ஆக்ஷனான மூவி. ஸோ இது வந்து நம்ம ஆக்ஷன் கிங் அர்ஜுன் வச்சுருக்காரு. ஸோ இந்த படம் வந்து அவருக்கு ஒரு கம்பேக்னே சொல்லலாம். ஸோ இந்த டேரக்டர் நேம் பார்த்தீங்கன்னா சுபாஷ். அவர் வந்து புது டேரக்டர் தானா, ஆனால் அவர் இந்த படத்தை பார்க்கும்போது அது புது டேரக்டர் மாதிரி தெரியல, ஒரு நிறைய படம் நடித்த மாதிரி தான் சொல்லிட்டு ஸோ சூப்பராக பண்ணியிருக்காரு. ஸோ மியூசிக்ஸ்லாம் ஒரு ஆள் பண்ணியிருக்காரு. நான் சஸ்பென்ஸாக பின்னாடி சொல்கிறேன். சரி வாங்க இன்ட்ரடக்ஷன் போவோம். மூவியோட இன்ட்ரடக்ஷன் போயிடுவோமா. ஸோ நம்ம பார்க்கும்போது என்னென்னா, இந்த கதை எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, ஒரு ஃபேமஸான பில்லியன் என்ன பண்ணுறாரு, ஒரு குடோனில் பணத்தை எல்லாமே எடுத்து வச்சுறாங்க. ஆனால் அந்த பணத்தை எல்லாமே இந்தியாவுக்கு கொண்டு வந்துடுறாங்க. அந்த பணத்தை நம்ம வாங்கணும்னா, பிளாக் மணியாக ஒயிட் மணியாக வாங்கணும்னா ஒரு கோடு இருக்குது. அந்த கோடு வந்து எங்கே இருக்குன்னா, ஒரு 100 rupees நோட்டில் தான் வச்சுருக்காங்க. ஸோ அதை வந்து யார்கிட்ட கொடுத்து அனுப்புறாங்க, இந்தியாவே தேடுற ஒரு மாஃபியாவோட ஒரு ஆள், அவன் இன்டர்நேஷ்னல் ஃபுல்லாக தேடுற ஒரு ஆள், அவங்ககிட்ட கொடுத்து அனுப்புறாங்க. அவன் தெரியாதவன் ஒரு கார் ஆக்சிடெண்ட்டில் மயங்கி விழுந்துடும். அது யாருன்னு தெரியாமல் போலீஸை அரெஸ்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அவன் தப்பிச்சு போய் என்ன பண்ணுறாங்கன்னு கதை. தப்பிச்சு போகும்போது ஒரு காலில் அடிபட்டுருக்கு. ஸோ அதுக்காக அவர் என்ன பண்ணுறது, ஒரு மெடிசன் எடுக்கிறாங்க. மெடிசனை வந்து யார்கிட்ட பண்ணுறாங்கன்னா, ஒரு அடியாள் கிட்ட வந்து கொடுத்து அனுப்புகிறாங்க. அந்த அடியாள் பண்ண வேலை தான் இந்த படம். ஸோ அந்த படத்துக்கு நான் சொல்கிறதுக்கு முன்னாடி நான் இப்போ வந்து என்ன சொல்ல போகிறேன்னா, ஒரு 4 பேர் இந்த படத்தோட மெயின் கேரக்டர். அதில் வந்து ஒரு அப்பா, அம்மா, அந்த பொண்ணு, ஒரு மாமா கேரக்டர் சஸ்பென்ஸாகவே இருக்கும். ஓகேங்களா. ஸோ இப்போது அந்த அப்பா வந்து ஒரு அப்பா, அம்மா, பொண்ணு 3மே வந்து கராத்தே மாஸ்டர்ஸ் தான், அதை பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ நம்ம அந்த அடியாலை பற்றி பார்ப்போமா. இந்த அடியால் சும்மா இல்லாமல் இருப்பான். மெடிக்கல் ஷாப்பில் அந்த ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் அந்த மருந்து தர மாட்டாங்க. ஸோ தலையை வந்து கட்டி நிறுத்தி காட்டியிருப்பான். யார்கிட்ட, நம்ம ஹீரோயின் ஆல்ரெடி வந்து சும்மா அதுவே புலகுவாங்க. பட் ஆனால் அவங்க அம்மா சொல்லியிருப்பாங்க, தேவையில்லாமல் ஒம்புக்கு போவாங்க, ஒரு நாள் 2 நாள் 1008 பிரச்சனை சமாளிக்க முடியல அப்படின்றவங்க. சரி அந்த பொண்ணு என்ன பண்ணால், சரி நம்ம வந்து சும்மா தலை போட்டு அந்த மாதிரி எது கொடுத்த உடனே அவன் போயிருக்கேன் அப்படின்னா, அவன் ஒய்ஃப் வந்து அவன் மூஞ்சில் காட்டிட்டு போயிட்டு, உன்னால் ₹1 சம்பாதிக்க முடியுமா அப்படின்ற ஒரு வார்த்தை கேட்டுருவாங்க. அதை மைண்டில் மறுபடியும் இந்த முன்னாடி வந்து நகையை கழிட்டுன்னுவான். அந்த பொண்ணு பண்ணது தான் சம்பவம். அந்த பொண்ணு அடித்த அடியில் அந்த ஃபேமஸான இன்டர்நேஷ்னல் டான் வந்து எல்லாருமே கண்டுபிடிச்சிட போகிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாமே இந்த ஃபேமிலி அட்டாக் பண்ண வரது தான் இந்த கதை. ஃபைனலாக அவங்க வந்து உயிரோடு இருக்காங்கன்னா இந்த ₹100 நோட்டு சேர்ந்து தான் அது என்ன ஆச்சு, அந்த மாதிரி இந்த கோடை எடுத்துகிட்டு போகல இந்த கதை. ஸோ அந்த ஒரு பொண்ணுக்காக அந்த ஃபேமிலியே வந்து இன்டர்நெட்டான கதை. இதில் வந்து ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் நிறைய இருக்குது. அர்ஜுன் சார் சூப்பராக பண்ணியிருப்பாரு. பார்ப்போம்னா எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. முக்கியமாக அர்ஜுன் சாரோட அந்த ஆக்ஷன்ஸு, இந்த டிப்ஸு எல்லாமே சூப்பராக இருக்குது. செம்மையாக ஒர்க் அவுட் பண்ணியிருக்காரு, செம்மையாக பண்ணியிருக்காங்க. 3 அந்த அப்பா பொண்ணும் நல்லா சூப்பராக ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த பொண்ணு கேரக்டரும் செம்மையாக பண்ணியிருக்காங்க. சீக்வன்ஸ்லாம் நல்லா இருக்குது. ஃபைட் சீக்வன்ஸும் சூப்பராக இருக்குது. அவங்க அம்மா கேரக்டர் தாங்க ஃபுல்லாமே ஸ்லோமோ ஃபைட் மாதிரி வச்சு செம்மையாக பண்ணியிருப்பாங்க. ஸோ நான் ஒருத்தரை மெயினாக சொல்லணும், அவர் இந்த படத்தில் சூப்பராக பண்ணியிருக்காரு. அவர் யாருன்னா, அந்த மாஃபியா வில்லன்னு சொன்னாங்க டான், ஒருத்தனை அமைச்சு வச்சுருப்பாங்க. அவர் தான் இவர். அவர் வந்து அந்த ஹாஸ்பிட்டல் ஃபைட்டு நீங்கள் தட்டு செஞ்சு மிஸ் பண்ணுறாங்க. செம்மையாக பண்ணியிருப்பார். அந்த பிஜிஎம், தி ரேஞ்ச், அந்த மாதிரி செம்மையாக பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்கும், இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாங்க. ஸோ நம்ம பார்ப்போமா. ஒருத்தரை பற்றி சொல்லணும்னு சொன்னேன், மியூசிக் டைரக்டரு. அவரை பற்றி சொல்லவா. ஸோ அவர் யார் தெரியுமா, அவர் தான் நம்ம கேஜிஎஃப்க்கு மியூசிக் போட்ட அதே ஆள் தான். தந்தானி தானி தானி தந்தானி தானி நானி. ஸோ அதே அவரே தான் சூப்பராக பண்ணியிருக்காரு. அதில் இந்த ஒரு பாட்டு இருக்கும், தி ரைஜின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பாட்டை ரைஜின்னு கேட்க சூப்பராக இருக்குது. இந்த படத்துக்கு வந்து இந்த பேக்ரவுண்ட் ஃபைட் சீக்வன்ஸுக்கும் எல்லாமே இந்த ஸ்கோர் வந்து சூப்பராக போட்டிருக்காரு. பேக்ரவுண்டில் நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. டேரக்டர் வந்து நல்லா ஸ்பேஸ் கொடுத்து ஒவ்வொரு கேரக்டர் செம்மையாக பில்ட் பண்ணியிருக்காங்க. அதில் அந்த மாமா கேரக்டருக்கு ஒரு இது பண்ணிடுவாங்க, கம்மியோ மாதிரி. அவர் சூப்பராக இருப்பார், செம்மையாக அவருக்கும் ஃபைட் இருக்கும், சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படத்தோட ஓவரால் ரேட்டிங் பார்த்துருவோமா. ஸோ நான் வந்து இந்த படத்துக்கு வந்து 9 தரேன். ஸோ ஃபேமிலியாக பார்க்கக்கூடிய படம் தான், சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் பாய், டேக் கேர்.